வணக்கம். மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு வருகிறார். திருநள்ளாறு பஞ்சாங்கப்படி, வாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த மாற்றத்திற்கான அறிகுறிகள், விளைவுகள் ஒரு மாசம் முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிடும். அதனால தான் நாங்க ஒரு மாசம் முன்னாடியே இந்த சனிப்பெயர்ச்சி பலன்களை சொல்றோம். உங்க பிறந்த நேரத்து ஜாதகத்துல சனி எங்க இருக்கார், என்ன ராசி, யார அவர் பார்க்கிறார், அவர் யாரை பார்க்கிறார், குருவோட வீட்டில் இருக்காரா, குரு பார்க்கிறாரா, இல்லை அவர் நிற்கிற நட்சத்திர கால் நல்ல யோகமான நட்சத்திரமா, உங்க லக்னம் என்ன, இப்ப என்ன தசை, இப்ப என்ன புத்தி, இது ஒரு காரணம். அது 50 மார்க்க தரும். இன்னொரு 50 மார்க்கு இன்னைக்கு கோச்சாரம், அதாவது உங்க ராசிக்கு எத்தனாவது இடத்துல அவர் இருக்கிறாரு, இது ஒரு 50 மார்க். மொத்தம் 100 மார்க். இந்த 100 மார்க்ல 50 மார்க் தான் கோச்சாரம். உங்க பிறந்த ஜாதகம் அது ஒரு காரணம்னு சொன்னோம், அது ஒரு 50 மார்க்க தருது. மொத்தத்துல 100 மார்க்குக்கு எவ்வளவு அப்படிங்கிறது தான் கான்செப்ட். அதனாலதான் சில பேருக்கு பாருங்க 7.5 சனியில கூட உயர்வு வரும், அஷ்டம சனியில கூட நல்லது நடக்கும், அர்த்தாஷ்டம சனியில கூட உயர்வு, வெற்றி, சந்தோஷம் வரும். எனவே இதை புரிஞ்சுக்குங்க. இந்த அடிப்படையில கோச்சார சனி பலன்களை சொல்றோம். சார், அப்போ பிறந்த ஜாதகத்தின்படி எங்களுக்கு சனி எத்தனை மார்க்க தர்றாருங்கிறத நீங்க உங்க ஜோசியர்கிட்ட கேட்டுக்கோங்க. உங்க ஜனன ஜாதகம், பிறந்த நேரத்து ஜாதகத்தை காட்டி கேட்டுக்கணும். இப்ப பார்க்கலாம் சனிப்பெயர்ச்சி பலன். ரிஷபராசிக்கார நேயர்களை ஒரே வரியில சொல்லிடுறோங்க. சூப்பர். 50க்கு 45 மதிப்பெண்களை இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு வழங்குகிறது. 11ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறார். இந்திரஜித்து, ராவணனுடைய பையன், எல்லா கிரகத்தையும் எல்லா கிரகங்களையும் 11ஆம் இடத்துல கொண்டு போய் நிறுத்தினாராம். சனி மட்டும் அப்படியே காலை நீட்டி 12ல வச்சுட்டாராம். இல்லைன்னா இந்திரஜித்தை லக்ஷ்மணனால் ஜெயிச்சிருக்க முடியாது, ஆஞ்சநேயரால் இந்திரஜித்தை ஜெயிச்சிருக்க முடியாது. அவ்வளவு வலிமை இந்த 11ஆம் இடம். அதனாலதான் பாருங்க 11ஆம் இடத்து கிரகத்திற்கு வலிமை அதிகம், 11ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு வலிமை அதிகம். ஏன்? 1-1-2 சூரியன். ஆமா, எனவே சூப்பர், பிரமாதம், லாபம் பெருகும். எல்லா துறையினருக்கும் ஒரே கருத்து, எல்லா வயசுக்காரர்களுக்கும் ஒரே அடி. சூப்பர், பிரமாதமா இருக்கும், கலக்குவீங்க. உயர்வு வரும். உத்தியோகம், வியாபாரம், கலைத்துறை, அரசியல், குடும்பம், விவசாயம், நீங்க எதை சொன்னாலும் எப்படி மாத்தி மாத்தி பேசினாலும் ஒரே வார்த்தை தான். இந்த 2.5 வருஷத்துல சனி பகவான் உங்களை உயர வைத்தே தீருவார், உறுதி. ஆனா உங்க குடும்பத்துல உங்க அப்பா அம்மா, கல்யாணம் ஆகாத சகோதரன் சகோதரி அல்லது குழந்தை இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சனி பயிற்சி சரியில்லைன்னா அவங்க மார்க் உங்களை குறைக்கும். ஆமா, அதை புரிஞ்சுக்கோங்க. மொத்தத்தில் இந்த சனி பயிற்சி சூப்பரோ சூப்பர். அதுவும் ரிஷபராசிக்கு பொதுவாகவே சனி நல்லவர். அதனால 2 சேர்ந்துருச்சு, கலக்குறீங்க. பிறந்த ஜாதகப்படி சனி எவ்வளவு மார்க் தர்றாருங்கிறத ஜோசியரை கேட்டுக்கோங்க. 2 சேர்ந்து தான் சனி பயிற்சி பலன். உங்களுக்கு சனி பகவான் ஏகப்பட்ட உதவிகளை செய்கிறார். அப்புறம் என்ன சார் எங்களுக்கு பரிகாரம்? ஏகப்பட்ட திருஷ்டி வைத்தறிச்சல் வரும் உங்க மேல. ஆமா, அதனால சனிக்கிழமையில அசைவ உணவு வேண்டாம். சனிக்கிழமையில பெருமாள் கோயில்லையோ சிவன் கோயில்லையோ தீபம் ஏத்துங்க, அல்லது எரியிற தீபத்துல எண்ணெய் சேர்த்துங்க. பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் உடையார் சிவன் கோயில்ல இருந்து படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு சாப்பிட கொடுங்க, காக்கைக்கும் கொடுங்க, பசியாத்துங்க. இதெல்லாம் செஞ்சிட்டீங்கன்னா உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், வைத்தறிச்சல் இல்லாமற் போகும். அமாவாசை தமிழ் மாச பரப்பு தவறாம குலதெய்வ கோயிலில் வழிபாடு செஞ்சிருங்க. ஏழைகளுக்கு வாழைக்காய், பச்சரிசி, புது துணி கொடுத்துருங்க. இந்த 2.5 வருஷத்துல ஒரு தடவையாவது குச்சனூர் தேனிக்கு பக்கத்தில் இருக்கு சனி பகவான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. ஆமா, திருநள்ளாறு போய் குளத்துல குளிச்சு பிரார்த்தனை பண்ணிடுங்க. ஏன்னா உங்களுக்கு சனி தொல்லை முடிஞ்சு போச்சு. அதனால ஆமா, இதை செஞ்சிருங்க. திருஷ்டி வைத்தறிச்சல் இல்லாமற் போகும் என்பது உறுதி. நேயர்களே,
சனி பகவான் மார்ச் 6ஆம் தேதியிலிருந்து என்ன மாற்றத்தை தருவார் என்பதை சொல்லியிருக்கிறோம். இதற்கான விளைவு பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதியிலிருந்தே ஆரம்பித்துவிடும். எனவே அதை வெளிப்படையாக உள்ளது உள்ளபடி பூசி மெழுகாமல் சொல்லியிருக்கிறோம். நல்லதுன்னா நல்லது, கெட்டதுன்னா கெட்டது என்று சொல்லியிருக்கிறோம். பரிகாரத்தை செய்து பயன்பெறுங்கள். சனி பகவான் எல்லோருக்கும் நன்மைகளை தராமல் நல்லவர்களுக்கு நன்மைகளை தந்து கெட்டவர்களுக்கு நல்ல புத்தி தந்து ஏற்கனவே செய்த பாவத்திற்கும் குற்றத்திற்கும் தண்டனையை தந்து திருந்தி வாழ்வதற்கு வாய்ப்பையும் தர நாங்கள் பிரார்த்தித்துக் கொள்ளுகிறோம். நன்றி, வணக்கம்.